இப்போ இவர் சைல்டு லேபர் டு ஆர்மி ஆஃபீஸர். பாண்டிச்சேரி என்சிசி டைரக்டரேட்டில் ஃபஸ்ட்டு ஆர்மி ஆஃபீஸர். எங்கள் அம்மாவை ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காங்க. இப்போ யாரும் எங்கள் அம்மா கிட்ட கூட வர முடியாது. ரிசல்ட் வந்துச்சு ஆல் இண்டியா ரேங்கிங் 30 அப்படின்னு. எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அங்கே உள்ளவங்களாம். சார் நான் இப்போ போகிறது வந்து ஏஎஸ்பிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னோன்னா அவரால் ஒரு 2 செகண்ட் எதுவுமே பேச முடியல. இப்போ எஸ்எஸ்பி கிளியர் பண்ணி ஆர்மியில் ஒரு கெசட்டட் ஆஃபீஸராக செலக்ட் ஆயிருக்கேன் லெஃப்டினன்ட் போஸ்ட்டுக்கு. ஸோ 11 months ட்ரைனிங் இருக்கும் ஓடிஏ சென்னையில். நான் நான் டெக்னிக்கல், என்னோட பேக்ரவுண்ட் அக்ரிகல்ச்சர்னால நான் டெக்னிக்கல். 11 months ஓடிஏ சென்னையில் இருக்கும். நான் ஆல் இண்டியா ரேங்க் 30 எடுத்ததுனால கன்ஃபார்ம் ஆர்டர் வந்துடும். ஸோ ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் கமிஷன் ஆவேன். எந்த ரெஜிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, நான் எல்லாமே ஆர்மி கொடுக்கறது தான். ரெஜிமெண்ட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி ஸ்டார்டிங் வந்து பீஸ் இருக்கா சார், ஸ்டார்டிங் பீஸ் போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க, ஃபீல்டு போஸ்டிங் தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல்டு போஸ்டிங்ன்ற பட்சத்தில் லடாக்கு, லே, இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த இது, இல்லைனா நார்த் ஈஸ்ட் இந்த மாதிரி இது கொடுப்பாங்க. மற்றது கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது வந்து நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது, அவங்க ஆர்மியில் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான். அண்ட் நான் இப்போ செலக்ட் ஆகிருக்க அந்த ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கெசட்டட்னாலே எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்கிறோம்ல, எல்லாருக்கும் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் பெரிய போஸ்டிங், ஆப்வியஸ்லி பெரிய போஸ்டிங். பட் எங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸுக்கு தான் தெரியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் கோஸ்ட் கார்டில் இருக்குன்றது. ஸோ நாங்கள் இப்போ போகிற ரேங்கிங் அதுக்கு ஈக்குவல்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நான் போலீஸ் வெரிஃபிகேஷன் போயிருந்தேன். போலீஸ் வெரிஃபிகேஷனில் வெரிஃபை பண்ணுறப்ப வந்து அங்கே உள்ள எனக்கு வெரிஃபை பண்ணது ஃபுல்லாகவே எஸ்ஐ தான். எஸ்ஐ சொல்கிறாரு, ஓகே நீங்கள் வந்து ஒரு கமாண்டண்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க. என்னால் எதுவுமே சொல்ல முடியல. ஓகே சார், வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் சொன்னாங்க, தம்பி இது எந்த ரேங்கிங்க்கு ஈக்குவல், நீங்கள் போகிற போஸ்ட் எந்த ரேங்கிங் ஈக்குவல், கான்ஸ்டபிளா ஹெட் கான்ஸ்டபிளா அப்படின்னு கேட்டாங்க சார். சார் உங்கள் ரேங்கிங், எனக்கு அவர் எஸ்ஐன்னு தெரியாது சார். அப்போ உங்கள் ரேங்கிங் என்ன சார், நீங்கள் என்ன இருக்கீங்க? நான் எஸ்ஐயாக இருக்கேன் பார்ப்பேன்னா. சார் நான் இப்போ போகிறது வந்து ஏஎஸ்பிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னோன்னா அவரால் ஒரு 2 செகண்ட் எதுவுமே பேச முடியல. ஓகே, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் சல்யூட் அடிக்கணும், சீக்கிரம் வாங்க. இவர் வந்து ஒரு சிப்பாயை கூட போயிருக்கலாம், ஏன்னா அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இப்போ எஸ்எஸ்பி கிளியர் பண்ணி ஆர்மியில் ஒரு கெசட்டட் ஆஃபீஸராக செலக்ட் ஆயிருக்கேன் லெஃப்டினன்ட் போஸ்ட்டுக்கு. ஸோ 11 months ட்ரைனிங் இருக்கும் ஓடிஏ சென்னையில். நான் நான் டெக்னிக்கல், என்னோட பேக்ரவுண்ட் அக்ரிகல்ச்சர்னால நான் டெக்னிக்கல். 11 months ஓடிஏ சென்னையில் இருக்கும். நான் ஆல் இண்டியா ரேங்க் 30 எடுத்ததுனால கன்ஃபார்ம் ஆர்டர் வந்துடும். ஸோ ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் கமிஷன் ஆவேன். எந்த ரெஜிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, நான் எல்லாமே ஆர்மி கொடுக்கறது தான். ரெஜிமெண்ட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி ஸ்டார்டிங் வந்து பீஸ் இருக்கா சார், ஸ்டார்டிங் பீஸ் போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க, ஃபீல்டு போஸ்டிங் தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல்டு போஸ்டிங்ன்ற பட்சத்தில் லடாக்கு, லே, இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த இது, இல்லைனா நார்த் ஈஸ்ட் இந்த மாதிரி இது கொடுப்பாங்க. மற்றது கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது வந்து நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது, அவங்க ஆர்மியில் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான். அண்ட் நான் இப்போ செலக்ட் ஆகிருக்க அந்த ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கெசட்டட்னாலே எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்கிறோம்ல, எல்லாருக்கும் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் பெரிய போஸ்டிங், ஆப்வியஸ்லி பெரிய போஸ்டிங். பட் எங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸுக்கு தான் தெரியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் கோஸ்ட் கார்டில் இருக்குன்றது. ஸோ நாங்கள் இப்போ போகிற ரேங்கிங் அதுக்கு ஈக்குவல்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது.